தள்ளி தள்ளி விடாது இது பாய் ரொம்ப ஊரை சேர்த்து நாடகத்தில் எங்கள் ஐவரையும் மாற்ற வேண்டும். அவங்க நாட்டிய மாதர்கள் பொம்பளைங்க நீங்களுமா அவங்க சொல்ல நான் செத்து விடுறேன் செத்து விடுறியா செத்து விடுறேன் அவங்க சொல்லிட்டு மாலை போட்டு அவசரமான காரணம் தெரியுமா? வராத நாரத மகா முனிவர் நம்ம சபையில் ஆடி வந்திருக்கிறார். வந்தவர் மனமாண்ட மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்து அரங்கேற்றமாகட்டும். உங்களுடைய தனி விருப்பம் தான் அனைத்துமே.
டேய் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. என்ன நினைச்ச தாய் மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்னும் இந்த அற்புத வேலையிலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசனா வரத்தை பெற்று விட்டால் முதல் ஆபத்து யாருக்கு? தேவலோகத்திற்கு அதிபதி தேவலோகத்தான் சொல்லிவிட்டு போகலாமதான் ஓடி வந்தேன். எனக்கான மார்க்கத்தை தங்கள் தான் முறைக்க வேண்டும். என்னதான் செய்வது? இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? நாட்டியமாக இருக்கிறார்களே இவர்களை அழைத்து தவத்தை கலைத்து விட்டால் வரம் பெற முடியாது. இந்த நாட்டு மதம் அனுப்பி ஆடலை பாடலை காண்பித்தால் வரம் பெற முடியாது. ஏன் எதற்காக அழைத்தது? உரைத்த வார்த்தை கேட்டீர்களா? உதயகிரி அஸ்தமில் அலுவலகத்திலே கண்டன் கார்கோடகன் என்ற கொடி அரக்கர்கள் தோன்றிருக்கிறார்கள். தோன்று மட்டுமில்லாமல் இமாச்சலம் சென்று ஈசனை கோரி கருதவம் புரிய பெய்கிறார்கள். அவர் மட்டும் வரத்தை வெற்றுவிட்டார் முதலாவது இந்த தேவலோகத்திற்கு தான். ஆகினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவன் வரப்பெறவே கூடாது. அவன் தவத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆடலை பாடலை காண்பித்து அவன் தவத்தை கலைக்க வேண்டும். நீங்கள் கலைப்பீர்களா? நாங்கள் கலைக்க மாட்டோமா? அதற்காகத்தான் உங்களை நியமித்திருக்கிறேன். எங்களால முடியாது என்ன செய்து முடிப்போம். அப்படியா? ஆமா. நீ கலைப்பாயா? கலைப்பேன் சுவாமி. கை வந்ததிலே கலைன்னு நினைத்திருக்கிறேன். கை வந்த கலை எனக்கு. சரி, நீ கலைப்பியா? சுவாமி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, நான் கலையோன்னு கலைச்சிடுறேன். அவங்க எல்லாம் கலைக்கிறாங்களோ இல்ல, இவ கலைப்பா பழகு பார்க்கும்போது தெரியும். ஆவது பின்னால் அறுபது பின்னால் தாவது பின்னால் சகலம பின்னால். அப்படி என்றால் சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள். எப்படியோ வந்து இந்த பொழுது இனிய பொழுதாகவே கழகத்தை துவக்கிவிட்டேன். இந்த கழகம் எங்கு சென்று முடிகிறது என்று பார்க்கிறேன். தங்கமயம் முருகன் சன்னிதானம்